ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா 1:9. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பயப்படாதே, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. இன்றைய காலகட்டத்தில் நாம் அநேக காரியங்களுக்கு குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகலாம், இல்லை ஒரு வேலை ஸ்தலத்திற்கு போகலாம், இல்லை கடன்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் திகையாத இருங்கள், கலங்காமல் இருங்கள், பயப்படாமல் இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.